ஆண்டவர் எதற்காக சில நேரத்தில் இக்கட்டில் நம்மை நடத்துறாருன்னா, ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? முதல்ல நாம சேவிப்பதற்கு முன்பாக என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியணும். நான் யார் என்பதை நான் அறியணும். நான் உங்க முன்னால இருந்து பிரசங்கம் பண்றது அல்ல. நான் எங்க வீட்டுல என் மனைவி பிள்ளைகள்கிட்ட முன்னால நிப்போம் பாத்தீங்களா, அதுதான் நான், ஒரிஜினல் நான். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நிக்கிற நான் அல்ல. நான் உபத்திரம் வருகிறதான நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் நான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் பார்த்துக்கிடுங்க. எல்லாருக்கும் வீட்டுல பேஸ்ட் இருக்கு இல்லையா? பல் தேய்க்கிற பேஸ்ட் இருக்கா இல்லையா? தேய்க்கிறங்க வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கலாமா? இந்த பேஸ்ட் வெளியே அந்த கவர் எப்படி இருக்கும்? சில கவர் சிவப்பு கலர், சில வெள்ளை கலர். ஆனா உள்ள இருக்கிறது என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி அதை காலையில எடுத்து ஒரு புதுக்குதான் தெரியும் உள்ளுக்கு இருக்கிறது என்ன கலர்னு தெரியும் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ஒரிஜினல் சுபாவம் எப்ப தெரியுமா தெரியும்? என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் தெரியும் இவருடைய ஒரிஜினல் சுபாவம் உள்ளுக்குள்ள இருந்து என்ன வருது. அது வரைக்கும் வெளியே பார்க்கறதுக்கு சூப்பரா தான், ஒயிட் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் ஒயிட். உள்ளுக்கு என்ன யாருக்கு, உள்ளுக்கு என்ன கலர்ல இருக்கு. நெருக்கப்படுறதான நேரத்தில் ஒண்ணு நமக்குள்ள இருந்து வருது பாத்தீங்களா? அதுதான் நம்ம ஒரிஜினல். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாழ்ந்திருக்கிறதான நேரத்தில் நம்முடைய சிந்தையில இருந்து ஒண்ணு வெளிப்படும் பாருங்க, இருதயத்தில் வெளிப்படும், அதுதான் ஒரிஜினல் நான். இப்ப சொல்லுங்க, ஒரிஜினல் நான் என்ன? யாராவது நேசிக்க முடியுமான்னு பாருங்க. நான் செஞ்ச தப்புகளை பார்த்தா யாராவது என்ன ஏற்றுக்கொள்ளுவாங்களான்னு பாருங்க. ஒரிஜினல் என்னுடைய சுயரூபத்தை பார்த்தா யாராவது என்ன நல்ல ஃப்ரெண்டா வச்சிருப்பாங்களான்னு பாருங்க. நான் யார்? பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்பாக நான் யார்? என்ன கவனிங்க ஐயாமார்களே, அம்மாமார்களே. பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்களை உடைய தெய்வத்துக்கு முன்பாக நிற்பதற்கு முடியுமா?